திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இரு சமூகத்திற்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் சீல் வைக்கப்பட்ட எட்டியம்மன் கோவில் 38 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள வழுதம்பேடு கிராமத்தில் எட்டியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இந்த கோயிலில் கடந்த மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பட்டியலின மக்களிடம் இதுகுறித்து கருத்து கேட்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் நுழைய விடாமல் மாற்று சமூகத்தினர் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து கும்பாபிஷேகத்தன்றே கோயில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. பின்னர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் இருதரப்பினருடைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு எடுக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டியலின மக்கள் இன்று கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினர். கோயிலுக்குள் சென்று வழிபாடு செய்த ஜீவிதா சரவணன் கூறுகையில், எங்களை இவ்வளோ தூரம் கூட்டின்னு போய் சாமி பார்த்து கூட்டின்னு வந்தாங்க. இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடாது. நாங்களாம் போனால் சாமி பார்க்கணும், கும்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த 38 நாளாக ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பகலும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கான தீர்வு கிடச்சிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24 வருஷமாக இதே மாதிரி தான் போய்கின்னு வந்துன்னு இருக்கிறோம். வராங்க அதிகாரிங்க வராங்க, இதே மாதிரி கூட்டி வராங்க, மறுபடியும் வராங்க, இதே மாதிரி கூட்டி வராங்க. இதே மாதிரி 3 வாட்டி ஆயிடுச்சு. இது மேலும் மேலும் தொடராமல் நாங்கள் எப்போ நாங்கள் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்போ எங்களுக்கு நாங்களாக போனோம். நீங்கள் கூப்பிட்டு போகிற இவங்க கூப்பிட்டு போகிறாங்களே அந்த இது வரக்கூடாது. எங்களுக்கு தோணுதா நாங்கள் சாமி கும்பிடணும். அதுக்கான பிரதிபலன் அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா நல்லாயிருக்கும். இதனிடையே கோயில் நுழைவுக்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் இருந்த மாணவர்களிடம் கல்விதான் முக்கியம் என கூறி பள்ளிக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அறிவுறுத்தினார். செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். இன்றைய தினம் போலீசாரின் மிகுந்த பாதுகாப்புடன் ஒரு இறுக்கமான சூழலிலே பட்டியலின மக்கள் வழிபாடு மேற்கொண்ட சூழலில் இனி வரும் காலங்களில் தாங்கள் சுதந்திரமான முறையில் வழிபாடு மேற்கொள்ள சூழல் உருவாக்குவதே அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்பதே இன்று வழிபாடு மேற்கொண்ட பட்டியலின மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சமயமணி.